வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல புல்லிஷ் செட்டப் மாறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா தேர்டுங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்திருந்த அந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேல ஓப்பன் ஆனுச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து, இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. இது வந்து நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஓப்பன்லேருந்து அங்க இருந்தாலும், மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நம்மளால ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்ல நம்ம புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறிட்டுன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்திலேயே மார்க்கெட் புல்லிஷ் தான். ஆனா, நாளைய மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பனா அந்த பிரேக் தான் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம குடுத்திருந்த லெவல்ஸ் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இடையில தான் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துச்சு. இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. இத பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்ல அடுத்தது புல்லிஷ் இருக்கும். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். பேங்க் நிஃப்டில 2 எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன தாண்டும் பட்சத்திலேயே மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹை இந்த நம்ம போட்டிருந்தோம் 60,437 பழைய ஆல் டைம் ஹை. இத பிரேக் பண்றது வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். அதுபோல ஓப்பனே பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல தான் குடுத்தாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் டைம் ஹை கூட ரீடெஸ்ட் கூட பண்ணல. மார்க்கெட் வந்து ஃபுல் சைட்வேஸ் செட்டப் தான். ஆனா மார்க்கெட் பிரேக் ஆனுச்ச உடனே கேப் அப் ஆனுச்ச உடனே அதுக்கப்புறம் பெருசா மார்க்கெட்ல எந்த மாற்றமும் இல்ல. அங்கேயே வச்சு முடிச்சுட்டாங்க. சரி ஓகே. ஆனா நம்ம சொல்லியிருந்த மாரி தான் நடந்துச்சு. மார்க்கெட்ட வந்து எல்லோ ஜோன் பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். முதல்ல அதான் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஆனா செகண்டும், தேர்டும் ஸ்ட்ராங்கா உள்ள செட்டப் தான். ஆனா இத தேர்ட பிரேக் பண்ணா மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட்ட பொறுத்தவரை மேல் நோக்கி தான் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே போல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் நம்ம குடுத்திருந்த அந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ண முடியல. அதுக்குள்ள தான் மார்க்கெட்டே இருந்துச்சு. சரி ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் உள்ள ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்ப நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, இந்த ஹைய தாண்டுனாலே மார்க்கெட் வந்து புல்லிஷ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அத பிரேக் பண்ணி மேல தான் க்ளோசிங் இருக்கு. இப்ப இந்த கேண்டில பொறுத்தளவுக்கு ஒரு ஹேங்கிங் மேன் மாரி தான் எடுத்துருக்காங்க. ஹேங் மேன் மேல வரணும். மிடில்ல இந்த மாரி இருக்கு. இப்ப இந்த செட்டப் படி பார்த்தோம்னா, ஹைய பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தோம்னா, இந்த ஹை தான் இப்ப அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த இடம் தான். அது 26,300 தான் நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்க மாரி தான் தெரியுது டேல பார்த்தோம்னா. அது 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் எந்த மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ்ல வச்சிருக்கோம். இப்ப பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,922 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,875 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அது வந்து மார்க்கெட் முடிய போறப்ப உள்ள செகண்ட் ரெசிஸ்டன்ஸ பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போன ஹை தான். 25,922 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு 26,067 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்ன்னு எடுத்துட்டோம்னா 25,810 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 25,780. தேர்ட் வந்து இந்த இடையில பட்ட கேப் ஃபில்லிங் 25,703. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சப்போர்ட்டும் ஃபர்ஸ்ட்டும், செகண்டும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுபோல ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போன அந்த ஹையும் இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்றது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல வெரி புல்லிஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இங்கேருந்து 922லேருந்து கிட்டத்தட்ட 26,067னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு 140 பாயிண்ட் வந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்க மாரி செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அந்த இடத்த பிரேக் பண்ணணும். இல்ல ஒரு வேள ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணிட்டு திருப்பி வந்தாலும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த கிரீன் கேண்டில் லோ இருக்கு பாருங்க. இதுக்குள்ள சப்போர்ட் இருக்கு. அதாவது இந்த எல்லோவ பிரேக் பண்ணிட்டாங்கன்னா, மார்க்கெட் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு திருப்பி கீழ வந்துச்சுன்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரை ஒண்ணு இந்த கேண்டில் லோவா இருக்கும். இல்ல இந்த கேண்டில் லோல சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா தெரியுது. இப்ப இருக்க செட்டப் படி பார்த்தாலும். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்ப நம்ம டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நம்ம குடுத்திருந்த பழைய ஆல் டைம் ஹை இந்த ஏரியா. இத பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேல தான் க்ளோசிங்கே இருக்கு. ஆனா, இப்ப இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னிங் டபுள் ஹேங்கிங் மேன் செட்டப்ல இருக்காங்க. இந்த ஹைய பிரேக் முடிஞ்சா அடுத்த புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் டே கேண்டில் படி பார்த்தோம்னா, இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது டே படி. நம்ம 50 மினிட்ஸ்ல பார்ப்போம் இந்த லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்ப பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 60,729 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தவரை 60,876.
தேர்ட் வந்து 61,417. சரி ஓகே. சப்போர்ட்ன்னு எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு போன லோ தான் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட். 60,495 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட பொறுத்தளவுக்கு 60,328 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட் ஆகும். தேர்ட பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான் 60,149. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில நம்ம வெரி புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து இந்த மூவ் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துலேருந்து. இந்த பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்டில ஒரு நல்ல மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா, அதே சமயத்தில மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில கொஞ்சம் வீக்குன்னு எடுத்துக்கலாம். இதில வந்து நம்ம நிஃப்டியில போட்ட மாரி எல்லோ ஜோன் கீழ போற மாரி இல்ல. மேல மட்டும் தான் போறாப்புல செட்டப் இருக்கு. அத மட்டும் போட்டுருவோம் நம்ம. இந்த இடத்த பிரேக் பண்ணணும். ஒரு வேள மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்ட பிரேக் பண்ணா, இந்த கேப் ஃபில் பண்ணாம போறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா இந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சுன்னா கீழ பிரேக் பண்ணணும். அது மாரி செட்டப்ல தான் இருக்கு. ஆனா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணி மார்க்கெட்ல வெரி புல்லிஷ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லாத பட்சத்தில மார்க்கெட் வந்து இந்த டே ரேஞ்சுக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த 5 மினிட்ஸ் ரேஞ்ச் இருக்கு பாருங்க. அது 15 மினிட்ஸா மாத்திர்றேன். இந்த ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டுல்குள்ள தான் இருக்கறதுக்கான வாய்ப்பு. நாளைக்கும் பார்த்தோம்னா இது உள்ள இருக்கும். அப்படிதான் தெரியுது. ஆனா, அதே சமயம் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா இருக்கு. பிரேக் பண்ணி மேல போற மாரி. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு 2 சைடு வாய்ப்பு இருக்க மாரி இருக்கு. அதே சமயத்தில இந்த எல்லோ பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல வெரி புல்லிஷ் இருக்கிறதுக்கான செட்டப்பும் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். சரி ஓகே. நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஆனா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு தான் அதிகமா தெரியுது. பார்ப்போம் சென்செக்ஸ் பார்ப்போம் ஃபிரெண்ட்ஸ். ஃபிரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸோட டே கேண்டில் வச்சிருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட் நம்ம இந்த கிரீன தாண்டுனா மேல போறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கன்னு சொல்லியிருந்த இடத்துல. ஆனா இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இத பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஸ்பின்னிங் டாப் சைடு தான் போட்டிருக்காங்க. இந்த ஹைய பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு இல்ல அந்த பாடி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்க செட்டப் படி பார்த்தோம்னா. அதே சமயத்தில மார்க்கெட் இந்த லோவ கட் பண்ணுது அப்படின்னா, இந்த கிரீனோட லோ வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. நம்ம 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் என்ன மாரி இருக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இப்ப பார்த்தோம்னா, இவ்வளோ நாள் 15 மினிட்ஸ்ல ஏதோ மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, அதே இடத்துக்குள்ள தான் இருக்கு. சரி ஓகே. லெவல்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இப்ப பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 84,103 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 84,314. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 84,678. சப்போர்ட்ன்னு எடுத்துட்டோம்னா, 83,928 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட பொறுத்தளவுக்கு 83,784. தேர்ட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் 83,612. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ப்ளஸ்ஸு செகண்ட் சப்போர்ட். இந்த ரேஞ்சுங்கிறது கொஞ்சம் சப்போர்ட் ஏரியாவுக்கான வாய்ப்பு. இது பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். அது ரொம்பலாம் இருக்காது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில இந்த டேயோட ஹை வரைக்கும் ஈஸியா போயிடும். இந்த டே ஹை பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்ட பொறுத்தளவு நம்ம இந்த இடம் தான் சொல்லியிருக்கோம். இப்ப இந்த ஹைய பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த 300லேருந்து 300 சொச்சம் பாயிண்ட் வந்து ஈஸியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டே பிரேக் பண்ணும் பட்சத்தில. இல்ல ஓப்பனிங்ல பிரேக் பண்ணிட்டு திருப்பி வந்தாலும், இந்த பிரேக் அவுட் ஏரியா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறிடும். ஒருவேளை இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் வந்து கேப் அப்ல பிரேக் பண்றான் அப்படின்னா, மார்க்கெட் இறங்கி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா மாறிடுமா? இதில சப்போர்ட் எடுத்து அப் சைடு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃபிரெண்ட்ஸ். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.